வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட்மா கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு மீன் வறுவலும் தான் பார்க்க போகிறோம். மீனோட தலையும் வாழும் எடுத்து வச்சுருக்கோம். அது குழம்பு வச்சிடலாம். குழம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் புளி ஊற போட்டு வச்சுருக்கோம். மெயினாக புளி வேணும். புளி ஊற போட்டு வச்சுருக்கோம். இல்லை ஆல் பர்பஸ் மிளகாத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பல், ஒரு 2 தக்காளி, ஒரு 2 வெங்காயம், இது மிக்சியில் குறன்னு ஓட்டி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு வடகம் போட்டு தாளித்தா ரொம்ப எம்மியாக இருக்கும். வடகம் தாளிக்கிறதுக்கு அவ்வளோதாங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு, நல்லா தண்ணியாக வச்சு கொதித்தோடனே கடைசியாக அந்த மீனை போட்டு இறக்கிடலாம். மாங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாங்காய் கடிச்சா மாங்காவும் போடுவேன் நான். கடாய் வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சோடனே வடகம் போட்டுக்கலாம். வடகம் போட்டால் தாங்க மீன் குழம்பு, வத்த குழம்பு, காரக்குழம்புலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வடகம் எப்படி நாங்கள் வறுத்துட்டு போட்டு வச்சுருவோம். வடகம் போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரியணும். சில பேர் பச்சையாகவே போடுறாங்க, கசக்கும். வடகம் வந்து நல்லா பொரியணும். அந்த கடுகு, வெந்தயம் எல்லாம் எல்லாமே பொரியணும். இது விளக்கெண்ணெயில் செய்கிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இந்த வெங்காயம், தக்காளிலாம் இருக்கிறேன். நான் ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். பச்சை ஸ்மெல் போக நல்லா வதங்கணும். வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். நல்லா பச்சை ஸ்மெல் போக நல்லா வதங்கட்டும். இன்னும் கூட கொஞ்சம் வதங்கணும். வதங்கிடுச்சு, பாதி வதங்கிடுச்சு. இன்னும் நம்ம நல்லா வதக்கணும். நல்லா டேஸ்டியாக இருக்கும் வதங்கினா தான். இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை ஊற்றிடலாம். இல்லை தேவையான அளவு ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் போட்டாச்சு. இன்னும் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். மூணு ஸ்பூன் ஆல் பர்பஸ் மிளகுத்தூள் போட்டேன். இதில் வந்து மிளகுத்தூள் வந்து இடித்து வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம் நான் இடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். நல்லா 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் இடித்து வச்சுருந்தேன். அதையும் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இன்னும் நம்ம புளி தண்ணி கரைச்சி இன்னும் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுடணும். இல்லை அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். நல்லா கொதிக்க தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி இன்னும் 1 டம்ளரும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் 1 டம்ளர் ஆட் பண்ணிட்டோம். நல்லா தண்ணியாக பச்சை தண்ணி மாதிரி இருக்கட்டும். இது வந்து கொதிச்சு சுண்டி வரும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எல்லாமே மாங்காய் போடணும். மாங்காய் ஆஃப் பாயில் குக் ஆனோடனே மீன் போடணும். எம்மியாக சூப்பராக காரம்லாம் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து தீர்ந்துச்சு. காஞ்ச கருவேப்பிலை தான் போட்டிருக்கேன் நான். இந்த மிளகு ஜீரம் இடிக்கிறதுலேயே நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு ஓட்டி போட்டிருக்கேன். நல்லா கொதி வந்து சுண்டுனோன்னு பார்க்கலாம். நம்ம நல்லா கொதி வந்து சுண்டுனோன்னு வந்து பார்ப்போம். நல்லா குழம்பு கொதித்து சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுடலாம். மாங்காய் இல்லாதால மீன் போட்டுடலான்னு பார்க்குறேன். இல்லை ஒரு மாங்காய், புளிப்பு மாங்காய் இருந்ததில்ல, ஒன்றா 2 கண்ணத்தை கட் பண்ணுங்க. குழம்புல மாங்காய் போட்டால் ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்காக சும்மா 2 இந்த பழுத்து தான் போயிடுச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி. இருந்தாலும் பரவாயில்ல, போடலாம். 2 போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 2-10 கொதிச்சோன்னே மீன் போட்டுற வேண்டியது தான். குழம்பு ரெடி. மீன் குழம்பு ரொம்ப எம்மியாக இருக்குங்க. எப்பயுமே நான் மீன் குழம்பு வச்சேன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா தண்ணியாக வச்சு சுண்டினோடனே நம்ம போடணும். இந்த மாங்காய் அரைவேக்காடாக வெந்தோடனே மீன் போட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மாங்காய் போட்டிருக்கோம். மாங்காய் வந்துகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மீன்லாம் போட்டலாம். தலையும் வாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுன்னு இதை போட்டுறேன் நான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
மீன் தான், வவ்வால் மீன் வறுக்கலான்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா ஆல் பர்பஸ் மிளகாத்தூள், உப்பு, அரிசி மாவு, சோம்பு, மிளகு, ஜீரகம், லெமன், அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயமும் பூண்டும் இடித்து போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. இது ஒரு 1 ஹவர் ஊறினோடனே உப்பு காரெல்லாம் நல்லா ஏறிடும். ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணும்போது பார்க்கலாம். மாங்காய் இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. இதில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம மீன் வறுத்தணும். மீன் பார்க்கவே எம்மியாக இருப்பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு வறுத்துற வேண்டியதுதான். மீன் போட்டாச்சு. இதே மாதிரி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி மீன் எடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரை. இது வந்து நம்ம கோட்டிங்காக கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு இதெல்லாம் போடும்போது பிரியவே பிரியாது. ஆனால் கொஞ்சம் டைம் கொடுத்து எடுக்கணும். நல்ல முருவலாக ஆனோடனே திருப்பி போட்டோம்னா ஒட்டவே ஒட்டாது. நடுப்புற டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி மீன் சாப்பிட்றது குழந்தைங்களுக்கும் நல்லது, பிரெயினுக்கு நல்லது. ஒமேகா ஃபேட்டி இருக்குன்றாங்கல்ல, அதனால் நம்ம அடிக்கடி மீன் சாப்பிட்றது நல்லது. கண்ணுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. இந்த முட்டி வலியெல்லாம் சீக்கிரம் வராது பாருங்கள் மீன் சாப்பிட்றதால. ஆனால் வறுத்த மீனை விட குழம்பு மீன் தான் உடம்புக்கு நல்லது. இருந்தாலும் நம்ம அப்பப்போ எப்பயோ மாதத்தில் ஒரு தடவை 2 தடவை வறுத்து சாப்பிட்றதுல தப்பு இல்லை. எம்மியாக மீன் குழம்பு நல்லா கொதிச்சு குழம்பு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது மீனும் வறுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.